அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேள்வி கேட்குறவங்க இல்லை ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒரு நபர் எப்படி இருப்பார்னா, அவருக்கு உண்மையாலுமே அதை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் விரும்பி அந்த கேள்வியை கேட்பார். சில பேர் பதில் சொல்கிறவங்கள மடக்கணும், சொல்ல முடியாத கேள்வியாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி தன்னை புத்திசாலியாக காமிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்பது உண்டு. ஆனால் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதில் உண்மையை பற்றி மட்டும் பேசக்கூடிய தகுதி சித்தர்களுக்கும் மகான்களுக்குமே உகந்தது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய பதில் கேள்வி கேட்பவர்களுக்கு புரியுமா அப்படின்னா, சில நேரங்களில் அவருக்கு அதை சார்ந்த அனுபவம் இல்லாததனால் நாம் சொல்கிற பதில் ஒன்றும் புரியாது. இப்போ சித்த வித்தை அப்படின்னு சொல்கிறோம். சித்த வித்தைன்னு என்னன்னே தெரியாது ஒரு நபருக்கு, அவருக்கு என்னென்னு புரியுமா அப்படின்னா புரியாது. இப்போ யோகம், வாசி யோகம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு புரியும். பாமரர்களுக்கு ஒன்றுமே தெரியாத கிராமத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு வாசி யோகத்தை பற்றியோ யோகத்தை பற்றியோ ஏதாவது தெரியுமானா ஒன்றுமே தெரியாது. அப்போ அவருக்கு தகுந்தாற் போல் பதில் சொல்லணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகான்களை சித்தர்களை பொறுத்தவரைகளும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், எல்லோருக்குமே ஒரே மாதிரியான பதிலை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அது எவ்வளோ பேருக்கு புரியும் அப்படின்னா, அதை சார்ந்தவர்களுக்கு தான் அது புரியும். அதை சாராதவர்களுக்கு, அதை பற்றி தெரியாதவர்களுக்கு அதை பற்றி புரிவதில் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த யோகத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஏழைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது முடியுமா அப்படின்னா அது முடியாது. அப்போ யோகத்தை எப்படி பார்க்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உருவ வழிபாடாக தான் அந்த ஏழை பார்க்குறான். அப்போ அந்த உருவ வழிபாடுலேருந்து தான் அவனுக்கு அடுத்த நிலையை நம்ம சொல்லித்தர மாதிரி இருக்கும். அவன் போக்கில் போய் நம்ம சொல்லித்தரணும். ஆனால் புரிந்தவர்களுக்கு சொல்லித்தருவது என்பது மிகவும் சுலபம், புரியாதவருக்கு சொல்லித்தருவது என்பது மிகவும்